Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பரோட்டா சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன், மண் சட்டி கடாய். இது வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இங்க பாத்தீங்கனாலே தெரியும், நல்லா நான் ஸ்டிக் மாதிரி ஆயிடுச்சு. சட்டி சூடான உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு போட்டு நல்லா பொரிய விடலாம். சூடாகட்டும். பாருங்க, 2 ஏலக்காய் போட்டிருக்கிறேன், ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமா சீரகம் சேர்த்திக்கோங்க. இருக்கட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷா இடிச்சு சேர்த்திருக்கிறேன். இருக்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா அந்த வாசனை வரும் இல்லைங்களா, அந்த வாசனை வந்தப்புறம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். வாசனை வந்தப்புறம் நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு நல்லா கிரேவி ஃபார்ம் ஆகும். நீங்க கொஞ்சம் தப்பமா இருந்ததுன்னா அதுல வாயில தட்டுப்படும், அவ்வளவு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால எவ்வளோ ஸ்லைஸ் தின்னா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நமக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இருக்கட்டும். உங்களுக்கு அப்படி சீக்கிரமா வதங்கணும்னா வெங்காயத்திலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கிறேன். அதையும் நல்லா கொஞ்சம் மெலிசா கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்ட உடனே கொஞ்சமாக உப்பு, நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துன உடனே கொஞ்சம் மஞ்சள் பொடி, நான் இன்னைக்கு மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அது ரொம்ப சின்ன ஸ்பூன் தான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2-3 பேருக்கு சமைக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் யூஸ்வலாக அந்த குட்டி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போடுவேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 1.5 ஸ்பூன் தனியா பொடி போட்டிருக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வேக விடுங்க. மூடி வச்சு வேக விட்டுருங்க. இது இப்போ நல்லா வதங்கட்டும். நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கிறேன். 1/4 மூடி தேங்காய், ஒரு 2 பட்டை, ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு 2 கிராம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நான் இன்னைக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையா அரைச்சிக்கோங்க. வாங்க நம்ம அந்த தக்காளி வெங்காயம் எப்படி வதங்கி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லாவே சேர்ந்து வந்திருக்குது. நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளிலாம் மசியலைன்னா நீங்கள் கரண்டியில் மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சுட்டு நல்லா மசிஞ்ச அப்புறம் இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம் உள்ள. இப்போ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடுறோம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 3-4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 4 டம்ளர் தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நமக்கு தேங்காயோட பச்சை வாசனை போனால் போதும். நான் ஒரு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். எப்போவுமே சமைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
சீக்கிரம் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கொதிச்சிடும், தண்ணியும் சுண்டிடும், ஆனால் உங்களுக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு வராது. ஸோ எப்போவுமே சமைக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைங்க. இருக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்தப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்னைக்கு கொத்தமல்லி இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. இந்த பதத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி அரிஞ்சு போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம பரோட்டா சால்னா ரெடி. இது கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம பரோட்டாக்கு சேர்த்துக்கிறதுனால பரோட்டா சால்னாங்கிறோம். நான் இன்னைக்கு பரோட்டா செஞ்சுருக்கிறேன். பரோட்டாவோட சால்னா சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.